இந்த வீடியோவில் நாங்கள் 2024 நடந்த எக்ஸ்க்ரீஷன் சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்கள். சாதாரண மனிதனின் சிறுநீரகத்தில் சேமையான மலிந்த சிறுகுழாயை வடித்திரவம் அடையும் முன்னரே சோடியம் அயன்கள் யாவும் முற்றாக மேலே உறிஞ்சப்படும். இதில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு சோடியம் அயன்கள் முற்றாக மீளாக துறிஞ்சப்படுறதில்லை. சரியா? சோடியம் அயன்கள் முற்றாக மேலே உறிஞ்சப்படுறதில்லை. முற்றாக அகத்துறிஞ்சப்படுறது 2 பேர். சரியா? முற்றாக அகத்துறிஞ்சப்படுவது 2. ஒன்று குளுக்கோஸ், அடுத்தது அமினோ அமிலங்கள். இது 2 தான் என்னென்னா முற்றாக அகத்துறிஞ்சப்படும். அப்போ இது பிள்ளை வடிதிரவத்தில் உள்ள அமினோ அமிலங்களின் மேலே உறிஞ்சல் ஹென்லேயின் தளத்தின் ஏறுபுயத்தில் பூர்ணமாக்கப்படும். இதுவும் பிள்ளை. என்னென்னு சொன்னால், அண்மை மடிந்த சிறுகுழாயிலேயே இந்த குளுக்கோஸும் அமினோ அமிலங்களும் முற்றாக அகத்துறிஞ்சப்பற்றும். 3வது பாருங்கள். வடிதிரவத்தில் உள்ள எல்லா குளுக்கோஸும் அண்மையான மடிந்த சிறுகுழாயில் மேலே உறிஞ்சப்படும். இது சரி. 4வது பாருங்கள். ஹென்லேயின் தளத்தின் இறங்குபுயம் நீர் உட்புகவிடும் இயல்பு ADHனால் அதிகரிக்கப்படும். ADH போய் என்ன செய்யும் என்று சொன்னால், சிறுநீரகத்தில் சில பாகங்களை வேலை செஞ்சு நீர் மீளாக துறிஞ்சப்படுறத கூட்டும். அது எங்கே மெயினாக நடக்கும் என்று சொன்னால், எங்களுக்கு சேமையான சிறுகுழாயிலையும் அங்கே சேர்க்கும் கான்லையும் தான் நடக்கும். சரியா? அப்போ 4வது பிள்ளை. 5வது பாருங்கள். அண்மையான மடிந்த சிறுகுழாயில் அண்மையான மடிந்த சிறுகுழாயில் உயர் வடிகட்டுதல் நடைபெறும். இப்போ உயர் வடிகட்டுதல் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. இப்போ என்ன செய்யும், எங்களுக்கு இதுக்கிட்ட எங்களுக்கு போமன் நுரை காணப்படும். போமன் நுரைக்கு அங்கால எங்களுக்கு இப்படி எங்களுக்கு அண்மையான மடிந்த சிறுகுழாய் காணப்படும். அதுக்கு பிறகு இப்படி உங்களுக்கு ஹென்லேயின் இறங்கு தடம், அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி ஹென்லேயின் ஏறு தடம், அடுத்தது உங்களுக்கு சேமையான மடிந்த சிறுகுழாய், அங்கே சேர்க்கும் கான். சரிதானே? இப்போ அண்மையான மடிந்த சிறுகுழாயில் உயர் வடிகட்டுதல் நடைபெறும்னா, உயர் வடிகட்டுதல் எங்கே நடக்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த போமனின் உரையில் தான் எங்களுக்கு உயர் வடிகட்டுதல் நடக்கும். அதாவது குருதியில் இருந்து சிறுநீர் வரும். சரிதானே? அதாவது இங்கே ரத்தம் போகும், இங்கே இருக்கிற குருதி கலங்களையும் சில பெரிய புரதங்களையும் தவிர மிச்சம் எல்லாமே இதுக்குள்ளே வடிகட்டப்பற்றும். அப்போ இது எங்களுக்கு நடக்கிறது எங்கே என்று சொன்னால், போமனின் உரையில். அப்போ 5வது பிள்ளை. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 3வது. 2வது கேள்வியை பாருங்கள். நைட்ரசன் கழித்தலின் இறுதியான விளைபொருள் அல்லாதது. இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். உங்களுக்கு பித்த நிறப்பொருட்களும் அங்கால மலம் கழிவு பொருள் இல்லை, பித்த நிறப்பொருட்கள். பித்த நிறப்பொருட்கள் உங்களுக்கு எங்கே வருதுன்னு சொன்னால், இப்போ கொழுப்புக்களை அகத்துறிஞ்சிறதுக்காக எங்களோட உடம்பால் ஈரல் கலங்களால் சுரக்கப்படுற இதான என்னென்னா எங்களுக்கு பித்த நிறப்பொருட்கள். சரியா? பித்த பொருட்கள். அது மலத்தோட சேர்த்து மலத்திட நிறத்துக்கு காரணமாக அமையும். அது நைட்ரசன் கழித்தலில் விளைபொருள் இல்லை. சரிதானே? அமோனியா வரும். அமோனியா தான் முதலாவது உருவாகிற விளைவு அமோனியா. சரியா? எல்லா விலங்குகள்லையும் முதலாவது உருவாகிறது அமோனியா. அமோனியாவிலிருந்து சில விலங்குகளில் யூரியா மாறலாம், சில விலங்குகளில் யூரிக் அமிலமாக மாறலாம், சில விலங்குகளில் யூரியாவும் மாறலாம், யூரிக் அமிலம் 2ஆகவும் மாறலாம். இப்போ நீங்கள் மனிதன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், மனிதனில் யூரியாவாகவும் மாறும், யூரிக் அமிலமாகவும் மாறும். இதே இது நீங்கள் பறவைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், பறவைகளில் யூரிக் அமிலம் மட்டும் இருக்க போகுது. இதே இது நீங்கள் தவளை இல்லைன்னு சொன்னால் மீன் அதுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அங்கே அமோனியா மட்டும் இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்த பொருட்கள் வராது. அப்போ அது ஆன்சர். அங்கே கிரியேட்டினும் எங்களுக்கு நைட்ரசன் கழித்தலோட இறுதியான விளைபொருள் தான். இந்த 4ஐயும் நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்த 3வது கேள்வியை பாருங்கள். மனித சிறுநீரகத்தின் அண்மையான மடிந்த சிறுகுழாய் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. அது போமனின் உரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது ஓகே தானே? இந்த இருக்கு போமனின் உரை. சரியா? இங்கால இருக்கிறது உங்களுக்கு அண்மையான மடிந்த சிறுகுழாய். அப்போ அது என்னது?
போமனின் உரையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றது சரியான கூற்று. அதன் உள்ளிடம் செவ்வகத்தின்மை மேலணியினால் படையிடப்பட்டுள்ளது, இதுவும் சரியா. இந்த இருக்கிற உள்பகுதி எங்களுக்கு கனவடிவ மேலணி இல்லைன்னா செவ்வகத்தின்மை மேலணியால் பலரிடப்பட்டிருக்கும். அது கட்டுப்பட்ட நீரின் மீண்டும் அகத்துறிஞ்சல் நடைபெறும் இடமாகும். அதாவது அண்மை மடிந்த குழலுருள செவ்வகத்தின்மை மேலணி இருக்கும். அங்கே வந்து கட்டுப்பட்ட நீரின் மீளகத்துறிஞ்சல் மீளகத்துறிஞ்சல் என்னென்னா 75 தொடக்கம் 80% நீர் வந்து அதாவது வடிகட்டப்பட்ட குருதி இருக்குது தானே, அதாவது எங்களுக்கு இந்த கலன்கோலத்தால் வடிகட்டப்பட்ட திரவம் இருக்குது தானே, அந்த திரவத்தில் 75 தொடக்கம் 80% நீர் வந்து அகத்துறிஞ்சப்பற்றும். சரியா, அதுதான் வந்து கட்டுப்பட்ட நீரின் மீண்டும் அகத்துறிஞ்சல். அப்போ இது வந்து சரி. 4வது வந்து அது K+ஐ சுரக்கின்றது. K+ஐ சுரக்கிற நடக்காது. சரியா, எங்களுக்கு வந்து அண்மையான மடிந்த குழலுருவில் வந்து K+ சுரத்தல் நடக்காது. இது நடக்கிறது எங்கேன்னு சொன்னால் சேமையான மடிந்த குழலுரு இல்லைண்டா அல்லது சேர்க்கும் கான். அங்கே பார்த்தீங்கன்னா அது Na+ஐ உயிர்ப்பாக மீண்டும் அகத்துறிஞ்சுகின்றது. இது வந்து சரி. Na+ வந்து உயிர்ப்பாகவும் உயிர்ப்பற்றதாகவும் எங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் அண்மையான மடிந்த சிறுகுழாயில் வந்து அகத்துறிஞ்சப்படும். அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து 4வது. மனித சிறுநீரகத்தின் எப்பகுதிக்கு ஏற்படும் சேதம் பெரும்பாலும் குளுக்கோஸ் கொண்ட சிறுநீர் மாதிரி தோற்றுவிக்கும் என்று சொன்னால், குளுக்கோஸும் அமினோ அமிலங்களும் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி குளுக்கோஸும் அமினோ அமிலங்களும் எங்களுக்கு வந்து உயிர்ப்பான முறையில் எங்களுக்கு வந்து குளுக்கோஸும் அமினோ அமிலங்களும் முற்றாக அகத்துறிஞ்சப்படுவீங்கன்னு சொன்னால் அண்மையான மடிந்த சிறுகுழாயில். சரியா, மற்ற எந்த இடத்துலையுமே குளுக்கோஸ் வந்து அகத்துறிஞ்சப்படுறதில்லை. அப்போ அண்மையான மடிந்த சிறுகுழாயில் என்ன சரி சேதம் ஏற்பட்டால் தான் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து கூட இருக்கிற சிறுநீர் மாதிரி உங்களுக்கு உருவாகும். சரியா, 5ஆம் கேள்வியை பாருங்கள். மனிதனின் சிறுநீராக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது? கலன்கோல வடிதிரவத்தில் சிறுதட்டுக்கள் காணப்படாது. கலன்கோல வடிதிரவத்தில் வந்து குருதி கலங்கள் வந்து வடிக்கப்படாது. அப்போ குருதி கலங்கள் வந்து வடிக்கப்படாது. அப்போ குருதி கலங்கள் யாருன்னு சொன்னால் குருதி சிறுதட்டுக்கள், அங்கே வந்து RBC செங்குருதி சிறுதுணிக்கைகள், அங்கே WBC. அப்போ இது வந்து சரி. அப்போ எங்களுக்கு வந்து வடிதிரவத்தில் சிறுதட்டுக்கள் காணப்படாது. அதிமேல் வடிகட்டுதல் ATP பயன்படுத்தப்படாத மந்தமான நிகழ்ச்சியாகும். இது வந்து சரி. இந்த அதிமேல் வடிகட்டுதல்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த போமனின் உரையில் நிகழ்கிற வடிகட்டுதல் தான். சரியா, இதில் வந்து ATP பயன்படுறதில்லை. இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த உட்காவு குருதிக்கலங்களில் வந்து என்ன செய்யும், அமுக்கம் வந்து கூடவாக இருக்கும். அதே மாதிரி வெளிக்காவு குருதிக்கலங்களில் அமுக்கம் வந்து குறைவாக இருக்கும். இந்த அமுக்க படித்திறனுக்கு அமைவாத்தன் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வடிகட்டல் வந்து நடக்குது. சரியா, எங்களுக்கு வந்து ATP வந்து இந்த இடத்துல பயன்படுத்தப்படுறதில்லை. 3வது பாருங்கள். தசைகளில் உற்பத்தியாகும் கிரியேட்டினின் முழுவதும் நீருடன் மாத்திரமே வெளியேற்றப்படும். இது வந்து சரி. கிரியேட்டினின் வந்து எங்களுக்கு வந்து வியர்வையாகவோ அங்கே வந்து வேறு எந்த விதமான முறையில் வந்து வெளியேற்றப்படுறதில்லை. சரியா, யூரிக் அமிலம் எல்லாம் வியர்வையாக போகலாம். சரிதானே. அப்போ 3வது வந்து சரி. கிரியேட்டினின் வந்து எங்களுக்கு சிறுநீரோட மாத்திரம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கிரியேட்டினின் வந்து நீரில் நல்லாவே கரையும். சரியா, அப்போ இந்த 2 காரணத்தாலே நாங்கள் 3வது சரின்னு எடுக்கலாம். 4வது பாருங்கள். ஹென்லேயின் தடத்தின் ஏறுபுயத்தில் நீர் பிரசாரணத்தின் மூலம் மந்தமான முறையில் மீளகத்துறிஞ்சப்படும். இது வந்து பிள்ளை. ஹென்லேயின் தளத்தில் ஏறுபுயம் வந்து நீர் அகத்துறிஞ்சல், நீர் உள்ளுக்குள்ளே வரத்துக்கோ நீர் வெளியில் போகிறதுக்கோ விடாது. சரியா, ஹென்லேயின் தளத்தில் இறங்கு புயம் ஓகே. ஏறுப்புயம் இருக்குது தானே, இந்த ஏறுப்புயம் வந்து நீர் தடையினை கொண்டது. நீர் தடைன்னு சொன்னானேண்டா நீர் உள்ளுக்குள்ளே போகல, அதாவது வந்து இங்கால வந்து குருதி காலங்கள் இருக்கும், நீர் வந்து போக இயலாது. சரியா, இங்கே ஹென்லேயின் தளத்தில் ஏறுபுயத்தில். அப்போ 4வது வந்து பிள்ளை. 5வது பாருங்கள். அண்மை மடிந்த குழலுருவில் 80% நீர் கட்டுப்பட்ட முறையில் மீண்டும் அகத்துறிஞ்சப்படும். இது வந்து சரி. அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து 4வது. 6ஆம் கேள்வியை பாருங்கள். கழிவகற்றல் தொடர்பான தவறான கூற்றை தெரிவு செய்க. கழிவகற்றல் நடைபெறாவிட்டாலும் குருதி pH மாற்றம் அடையலாம். இது வந்து சரி. இது வந்து நீங்கள் சும்மாவே சரின்னு சொல்லலாம் தானே. என்னென்னு சொன்னால் இப்போ கழிவகற்றல் வந்து என்ன செய்ய போதோ ஒரு குருதி pH மாற்றுற ஒரு செயற்பாடு. சரியா, pH வந்து மாறும்.
இப்போ கழிவகற்றல் மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன சரி அமில சாப்பாடுகள் சாப்பிட்றீங்க, அப்பையும் pH வந்து மாறலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட சுவாச செயற்பாடு என்ன செய்யும், CO2 வந்து எங்களுக்கு சூழலுக்கு வந்து வெளியாகிறது. உங்களோட உடம்பில் நடக்கிற கலங்களில் நடக்கிற அனுசரண தாக்கங்கள் இதுகள் எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால் pH-ஐ வந்து மாற்றும், குருதியில் இருக்கிற pH-ஐ வந்து மாற்றும். சரியா? அப்போ முதலாவது வந்து சரி, மலநீக்கல் கழிவகற்றலில் ஒரு விளைவாகும் பிழை. சரியா? மலநீக்கல் வந்து கழிவகற்றலில் ஒரு விளைவில்லை. கழிவகற்றலில் விளைவுன்னா என்னென்னா, கழிவகற்றல்னா என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ எங்களோட உடம்பில் வந்து என்ன சரி பதார்த்தங்கள் வந்து உடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இப்போ எங்களோட பதார்த்தங்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், அழிக்கப்பட்டால் அதில் வர விளைவு தான் எங்களுக்கு வந்து கழிவுப் பொருட்கள்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? கழிவுப் பொருட்கள்னு சொல்லுவோம். அதாவது என்ன சரி எங்களுக்கு வந்து அழிக்கப்படணும், எங்கள் உடம்பில் வந்து ஏதாச்சும் ஒரு பதார்த்தம் வந்து அழிக்கப்படணும். இப்போ வச்சுக்கொள்வோம், இப்போ கார்போஹைட்ரேட் வந்து அழிக்கப்பட்டு ATP வருது. அப்போ எங்களுக்கு அந்த இடத்துல உருவாகிறது ஒரு கழிவுப் பொருள். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து குருதியில் இருக்கிற ஹீமோகுளோபின் வந்து என்ன செய்யும், RBCயில் இருக்கிற உங்களுக்கு வந்து செங்குருதி சிறுதுணைக்கையில் இருக்கிற ஹீமோகுளோபின் வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன செய்யும்னா அழிக்கப்பற்றும். 120 நாட்களுக்கு பிறகு அழிக்கப்பட்ட அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரப்போகுது, பிலிரூபின் வரப்போகுது. பிலிரூபின் என்ன, இது வந்து பித்த நிற பொருள். இது வந்து என்ன, எங்களுக்கு கழிவுப் பொருள். இப்படி எங்களோட உடம்புல இருக்க என்ன சரி ஒரு பதார்த்தம் வந்து அழிக்கப்பட்டால் தான் எங்களுக்கு அதை நாங்கள் கழிவுப் பொருள் என்று சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது வந்து பிள்ளை, யூரிக் அமிலம் நைதரசன் கழிவுப் பொருளாக தோற்றுவிக்கப்படும் போது கார்பன் இழப்பு மிக அதிகமாகும். சரியா? யூரிக் அமிலத்தில் கணக்காக கார்பன் இருக்குது, அதுக்கு பிறகு யூரியா, ஆக குறைய அமோனியா. கழிவுப் பொருளாக அமோனியா உருவாக்கப்படுகையில் சக்தி தேவைப்படுவதில்லை. இது வந்து சரி, அமோனியா வந்து என்னென்னா நஞ்சு, முதலாவது பிரச்சனை. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட உடம்பில் இருக்குது தானே, எங்களோட உடம்பில் வந்து மெயினாகவே கழிவகற்றல் வேலை செய்கிறது யாருன்னா ஈரல். சரியா? இந்த ஹீமோகுளோபின்லேருந்து பிலிரூபின் எல்லாமே ஈரல்லாம் வரப்போகுது. சரியா? ஈரல் தான் மெயினாகவே கழிவுப் பொருட்களை உருவாக்குற வேலையை செய்கிறது. அப்போ ஈரல் வந்து மெயினாகவே கழிவுப் பொருளை உருவாக்குற வேலை செய்யக்குள்ள மிக அதிகமான பதார்த்தங்கள்லேருந்து எங்களுக்கு உருவாக்கப்படுறது வந்து அமோனியா. சரியா? மிக அதிகமான பதார்த்தங்கள்லேருந்து எங்களுக்கு உருவாக்கப்படுறது அமோனியா. அப்படின்னு சொன்னால் அமோனியா அப்படி உருவாக்கக்குள்ள எங்களுக்கு சக்தி வந்து தேவையில்லை. ஆனால் அமோனியா வந்து நஞ்சுன்றதால் நாங்கள் அமோனியாவை அப்படியே வச்சுக்கொள்ளல அதுக்கான காலத்துக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அமோனியா வந்து வேறு வடிவங்களுக்கு நாங்கள் மாற்றுவோம், யூரியாண்டு மாற்றுவோம், யூரிக் அமிலம் மாற்றுவோம். இதுக்கு எங்களுக்கு ATP வேணும். இதான் வந்து என்னது பேசிக்கான தியரி. அப்போ நாலாவது வந்து இப்போ மனிதனின் பித்த நிற பொருட்கள் கழிவகற்றல் விளைவாகும். இது வந்து சரி. அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து ரெண்டாவது. ஏழாம் கேள்வியை பாருங்கள். மனித சிறுநீரகத்தின் செய்மை மடிந்த குழலுருவில் மீளாக துரிஞ்சப்படும் அயன்கள் பின்வருவனவற்றுள் எது? Na+ வரும், Na+ வந்தால் கட்டாயம் Cl- வரும், HO3- வரும். K+ வந்து சுரக்கப்படும், வராது. H+ வந்து சுரக்கப்படும், வராது. அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து AB, C அப்படின்னா வேறு தெரிவுகள். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுஞ்சுரப்பிகள் பின்வரும் எவற்றின் கழிவங்கங்களா? அது ஓகே தானே? அது வந்து என்னது, கிரஸ்டேஷியன்ஸ். இது வந்து தியரி. அங்கே அது பிரச்சனை நினைக்கிறேன். சரிதானே? அதில் சரி குழப்பம்னா கேளுங்க. அங்கால போவோம். அங்கால 9ஆம் கேள்வியை பார்ப்போமே. 9ஆம் கேள்வியை பாருங்கள். மனிதனின் சிறுநீரகங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது? சிறுநீரக நிரல்கள் சிறுநீரக கூம்பகங்களுக்கு இடையில் அமைந்திருப்பதோடு இவை சிறுநீரக மைய விளையத்திற்குரிய இழையத்தினால் ஆனவை. இப்போ நாங்கள் ஒரு சிறுநீரகத்தோட கட்டமைப்பை நாங்கள் கீறினோம்னு சொன்னால் அது வந்து அவரை வித்து வடிவமாக காணப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து மேற்பட்டை, அடுத்தது வந்து மைய விளையம்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து நாங்கள் மேற்பட்டைண்டுவோம், இது வந்து நாங்கள் மைய விளையம் என்றுவோம். இதுகிட்ட எங்களுக்கு வந்து சிறுநீரக இடுப்புன்னு சொல்லுவோம். சரிதானே? இதை வந்து நாங்கள் சிறுநீரக இடுப்புன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இடையில் இருக்கிற பகுதி வந்து சிறுநீரக நிரல், இது வந்து சிறுநீரக கூம்பகம். சரியா? இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக நிரல்கள் சிறுநீரக கூம்பகங்களுக்கு இடையில் அமைந்திருப்பதோடு இவை சிறுநீரக மைய விளையத்துக்குரிய இழையத்தால் ஆக்கப்பட்டவை. இது வந்து மைய விளையம். சரியா? இந்த சிறுநீரக நிரல்கள் வந்து இந்த மைய விளையத்துக்குரிய இழையத்தால் ஆக்கப்பட்டிருக்காது, இங்கே இருக்கிற மேற்பட்டைக்குரிய இழையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ அது வந்து பிள்ளை. அப்போ அதுதான் இங்கே ஆன்சராக வரப்போகுது.
2வது கேள்வியை பாருங்கள். சிறுநீரக கூம்பகங்கள் இடுப்பினுள் நீட்டப்பட்டிருக்கும். சரி, சிறுநீரக கூம்பகங்கள் இப்படி இடுப்புக்குள்ளே நீட்டப்பட்டிருக்கு. இந்த சிறுநீரக இடுப்புக்குள்ள உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் சிறுநீர் வந்து வெளிவிடப்படும். அந்த சிறுநீர் வந்து அந்த வெளிவிடப்பட்ட சிறுநீர் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சிறுநீர் காணின் மூலமாக வெளியேறும். இது வந்து சரி. அவை வயிற்றுக்குழியினுள் சுற்றுவீதிக்கு வெளியே காணப்படுகின்றன. இது வந்து சரி. இது வந்து தியரி. அதாவது 2 சிறுநீரகமும் இங்காலயம் ஒரு சிறுநீரகம் இங்காலயம் ஒரு சிறுநீரகம் ரெண்டுமே வயிற்றுக்குழியெலாம் காணப்படும். சரிதானே? வயிற்றுக்குழியில் காணப்பட போது சுற்றுவீதிக்கு வெளியில் காணப்படும். சரிதானே? அது வந்து அதோட கட்டமைப்பு. வெட்டுமுகத்தில் பிரதான 2 பிரதேசங்களை கண்டுகொள்ளலாம். என்னது? மேற்பட்டை, மையவிலை. சிறுநீரக நாடியும் நாளமும் சிறுநீரக இடுப்பினூடாக செல்கின்றன. இது வந்து சரி. இதுக்குள்ளால் தான் இந்த சிறுநீருக்கு போகிற எல்லா குருதி கலங்களும் போகும். சிறுநீரகத்தில் இருந்து வெளியாகிற குருதி கலங்கள் எல்லாமே இதன் மூலம்தான் வெளியாகும். அப்போ அது வந்து சரி. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது. 10வது கேள்வியை பாருங்கள். வயது வந்த சுகதேகி நபர் ஒருவரின் சிறுநீர் வெளியேற்ற அளவு தங்கியிருப்பது பின்வருவனவற்றுள் எதில் அல்லது குருதியில் உள்ள ADH மட்டம். இது உங்களுக்கு தெரியும். ADH வந்து கூடுனுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நீர் வந்து மீளாக துரிஞ்சப்படும். அப்போ எங்களுக்கு வந்து யூரின் அளவு வந்து குறைவாக இருக்கும். 2வது வந்து குருதியின் கனவளவு. இது வந்து சரி. கூட குருதியோட கனவளவு எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ குருதி போகுதோ அவ்வளோ குருதியும் வந்து வடிகட்டப்படும். சரிதானே? இப்போ எவ்வளோ குருதி 10 மில்லிலிட்டர் குருதி போனாலோ 1000 போனாலோ எங்களுக்கு கிட்னியில் போகிற குருதி எவ்வளோ போகுதோ அவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து வடிகட்டப்படும். சரியா? அது அப்படி சொல்லலாம். அடுத்தது வந்து அங்கே வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் அதையும் நாங்கள் சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் அகத்திகளின் நன்மையமடைந்த குழலுக்கரின் செயற்பாடு. இது வந்து வராது. ஏனெண்டா 1000 மில்லிலிட்டராக இருந்தால் 80% அகத்துறிஞ்சப்படும். எவ்வளோ? 800 மில்லிலிட்டர். அப்போ 200 வந்து வெளியாகும். 100 இருந்துச்சுன்னு சொன்னால் 80% அகத்துறிஞ்சப்படும். சரிதானே? இப்போ அண்மையமடைந்த குழலுக்கர செயற்பாடால் எங்களோட உடம்புல இருக்கிற உருவாகிற வெளியாகிற சிறுநீர் அளவு மாறுமான்னு கேட்டால் அது வந்து நாங்கள் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யணும்னா கட்டுப்பட்ட முறையில் தான் வந்து நீரை வந்து மீளாக துரிஞ்சோம். சரிதானே? அப்போ அது வந்து பிள்ளை. 4வது வந்து பரிவகக்கள். சரி, பரிவகக்கள் என்ன செய்யணும்னா இப்போ கபச்சுரப்பியால் தானே ADH உற்பத்தியாக்கப்படுற ADH அந்த கபச்சுரப்பிட செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது யாருன்னா பரிவகக்கள். அப்போ எங்களுக்கு அப்படியும் வரும். உடலுக்குரிய செயற்பாடு நீங்கள் கூட வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால் கிட்னிக்கு போகிற குருதிட அளவு வந்து குறையும். சரியா? குருதிட கனவளவு மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு சிறுநீரகத்துக்கு போகிற குருதிட கனவளவு வந்து குறைஞ்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? சிறுநீரில் வெளியேற்ற அளவில் அதுவும் வந்து தீர்மானிக்கும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 5வது.